அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்க புதிய முறைமை அறிமுகம். சஜித் தரப்புக்கு காத்திருக்கும் பேரிடி, ஆளும் கட்சியின் அறிவிப்பு. நோயை குணப்படுத்த சென்ற சிறுமியை சீரழித்த பிக்கு. மாவனெல்ல விபத்தில் பாதசாரி உயிரிழப்பு. முதலைக்கு இரையான இளம் குடும்பஸ்தர் மட்டக்களப்பில் சோகம். நாளை நாட்டின் பல பகுதிகளிலும் மழை. விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 190 மில்லியன் வைப்பு. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 36 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கான எரிபொருள் விநியோகத்திற்காக டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் காணப்படும் முறைகேடுகளை தவிர்ப்பது மற்றும் செயற்திறனை அதிகரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுவரை அரச நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் போது கூப்பன் முறைமையை காணப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மஜூர நெத்திகுமார் தெரிவித்துள்ளார். குறித்த கூப்பனுக்கு பதிலாக தற்போது டிஜிட்டல் அட்டை முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த டிஜிட்டல் அட்டை மூலம் அனைத்து எரிபொருள் விநியோக நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் முகவரிகளை நாடாளுமன்றத்தில் வெளியிட தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் 10 பெரிய பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சமீபத்தில் வெளிப்படுத்தியதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் முடிந்த பிறகு தொடர்புடைய தகவல்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நோயை குணப்படுத்த சென்ற 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான பிக்கு கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை எம்பலிப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு தாங்க முடியாத அரிப்பு மற்றும் வயிறு கோளாறு காரணமாக சிறுமி தன்னுடைய தந்தையுடன் கடந்த 18ஆம் தேதியன்று பிகாரிக்கு சென்று பிக்குவை சந்தித்துள்ளனர். அன்றைய தினம் ஏதோ மந்திரம் செய்த பிக்கு மறுநாள் வருமாறு கூறி வரும்போது வெட்டிய தேசிக்காயையும் எடுத்து வருமாறு தேசிக்காயையும் கொடுத்து அனுப்பியுள்ளார். மறுநாளும் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு தந்தை விகாரைக்கு சென்றுள்ளார். இருவரையும் அமரச் சொன்ன பிக்கு தேசிக்காயை வெட்டி வழிந்தோடும் நீரில் வீசிவிட்டு வருமாறு தந்தையிடம் தெரிவித்துள்ளார். பிக்கு கூறியதை அடுத்து தேசிக்காயை எடுத்துக்கொண்டு விகாரையிலிருந்து தந்தை வெளியே சென்ற போது சிறுமியை பிக்கு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார். தந்தை திரும்பி வந்த பின் வீட்டுக்கு வரும் வழியில் தனக்கு நேர்ந்ததை தந்தையிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த தந்தை சம்பவம் தொடர்பில் செவனகல போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக எம்பலிப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாவனெல்ல கொழும்பு கண்டி வீதியில் உள்ள பெலிகம்மன விகாரைக்கு முன்னால் கார் ஒன்று பாதசாரி மீது மோதியதில் பாதசாரி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வரக்காப்பள பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவர் ஆவார். கண்டியிலிருந்து மாவனெல்ல நகரத்தை நோக்கி சென்ற கார் அதே வீதியில் மாவனெல்ல நகரத்தை நோக்கி நடந்து சென்ற பாதசாரி மீது மோதியுள்ளது. பாதசாரி வீதியின் நடுவில் வீசப்பட்டு கண்டியிலிருந்து மாவனெல்ல நோக்கி சென்ற தனியார் பஸ்ஸுடன் மோதியுள்ளார்.
விபத்தில் காயமடைந்தவர் மாவனெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சடலம் மாவனெல்ல மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய கார் சாரதி மற்றும் பஸ் சாரதி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்பாலம் மந்திரியாறு பகுதியில் முதலை இழுத்துச் சென்ற நபர் 2 நாட்களின் பின் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் சுங்கான்கேணி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளம் குடும்பஸ்தர். கடந்த செவ்வாய்க்கிழமை மந்திரியாறு நீரோடை பகுதியில் குறித்த நபர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது முதலையால் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். முதலையால் இழுத்துச் செல்லப்பட்ட இந்த நபரை கடந்த 2 நாட்களாக உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் தேடி வந்த நிலையில் இன்று காலை அவர் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியற்ற நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளிலும் நாளை 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி, மாத்தறை, நுவரெலியா, கண்டி ஆகிய மாவட்டங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விவசாயிகளுக்கு உரமானியமாக இதுவரை 190 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறுபோக செய்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டு சிறுபோக செய்கையாக 10,800 ஹெக்டேரில் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் போதிய மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது. குளங்களில் போதுமான அளவு நீர் காணப்படுகின்றது. 2025இல் சிறுபோக செய்கைக்காக உரமானியமாக இதுவரை 6,200 விவசாயிகளுக்கு 7,600 ஏக்கர் நிலப்பரப்பாக 190 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளது. ஏனைய விவசாயிகளுக்கு அவர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு கமநல சேவை நிலையங்கள் மூலம் முன்னெடுக்கப்படுகிறது என மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் கடத்தொழி பரிசோதகர்களுடன் இணைந்து மட்டக்களப்பு, கொட்டுவடம், திருகோணமலை, சல்லிக்கோவில், ஏரங்கண்டி, எலிபென்ட் ஐலாண்ட், நந்திக்கடல், கல்லடி, பருத்தித்துறை மற்றும் முல்லைத்தீவு, அலம்பில் கடற்படை அண்மித்த கடற்பரப்பில் மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கையின் மூலம் சட்டவிரோத உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடித்த 36 நபர்களை சட்டத்தின் முன்னிறுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி இலங்கை கடற்படை கப்பல் காசியப்ப, கோட்டபாய, விஜயபா மற்றும் உத்தர ஆகிய நிறுவனங்களின் கடற்படையினர் மீன்வள ஆய்வாளர் காரியாலயத்தின் உதவியுடன் இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட 36 நபர்கள் 117 சட்டவிரோத வலைகள், 9 டிங்கிகள், 3,908 கடலட்டிகள், நவீன மீன்பிடி உபகரணங்கள், சட்டவிரோத வெடிப்பொருட்கள் மற்றும் மின்விளக்கு உபகரணங்கள் ஆகியன கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. மேலும் கைப்பற்றப்பட்ட சந்தேகநபர்கள் மீன்பிடி டிங்கி படகுகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, மாமுனை, பருத்தித்துறை, ஹோட்பே மற்றும் வாகரை ஆகிய இடங்களில் உள்ள மீன்வள ஆய்வாளர் அலுவலகங்களுக்கு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.